கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை ஆணையம் அமைத்திட வேண்டும். மத்திய நிதிநிலை அறிக்கையில் கட்டுமானத் துறைக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் நடைபெற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர். மத்திய பட்ஜெட்டில் கட்டுமானத் துறைக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கட்டட பொறியாளர்கள் மற்றும் மனைத்தொழில் செய்வோர் பலர் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்களின் GST வரியை 5% குறைக்க வேண்டும், கட்டுமானத் துறைக்கு தனி அமைச்சகம் அமைத்திட வேண்டும், கட்டுமான பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட பொறியாளர் கவுன்சில் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும், கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை ஆணையம் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக முழக்கங்களை எழுப்பினர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.